ஹலோ காய்ஸ், வெல்கம் டு தமிழ் வித் ரம்யா vlogs. இன்றைக்கி நம்ம vlogல ரொம்பவே ஆரோக்கியமான வெந்தயக்களி தான் பார்க்க போகிறோம். நிறைய பேர் நிறைய விதமாக அந்த வெந்தயக்களி செஞ்சு சாப்பிடுவாங்க. சில பேர் மண்டை வெல்லம் அந்த களியிலே கிண்டி சாப்பிடுவாங்க. சில பேர் அந்த களி மேலே நல்லெண்ணெய் ஊற்றிட்டு அது மேலே மண்டை வெல்லம் தூவி அப்படி சாப்பிடுவாங்க. நம்ம இன்னைக்கு களி ரசம் ரெடி பண்ணி அதை நல்லா அதில் ஊற்றி சாப்பிட்ற மாதிரி ரெடி பண்ண போகிறோம். அது எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. இன்னைக்கு அப்போ ஹெல்த்தி ஃபுட்டாக பார்க்குறோம். ஆமாம், ஹெல்த்தியாக பார்க்குறோம். வெந்தயமும் குளிர்ச்சி, உளுந்தும் குளிர்ச்சி. ஸோ ரொம்ப குளிர்ச்சியான ஒரு பொருள் சாப்பிட்றப்போ சில பேருக்கு சீக்கிரமாக சளியெலாம் பிடிச்சிக்கிறோம் இல்லையா? அதை பேலன்ஸ் பண்ணுறதுக்கு இந்த ரசம், இந்த களி ரசம் ஊற்றி சாப்பிட்டீங்க அப்படின்னா சளி பிடிக்கிறதுக்கும் வாய்ப்பே கிடையாது. முக்கியமாக லேடிஸ் வாரத்தில் 2 தடவையாவது இந்த மாதிரி வெந்தயக்களி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். உடலுக்கு அவ்வளோ ஆரோக்கியமானது, நல்லது. வாங்க இதை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இந்த உளுந்தங்களி பண்ணுறதுக்கு அரிசி உளுந்தெல்லாம் ஊற வைக்கணும். அதுக்கு ஒரு பவுலில் 1 டம்ளர் புழுங்கல் அரிசி, 1/2 டம்ளர் பச்சரிசி, 1/2 டம்ளர் உளுந்து, இது கூடவே 1 ஸ்பூன் வெந்தயம் சேர்த்துக்கரலாம். இது எல்லாத்தையும் மொத்தமாக ஒரு 2லேருந்து 3 தடவை நல்லா தண்ணியில் களைஞ்சிட்டு நல்லா ஊற வச்சுருங்க. ஒரு 2 மணி நேரத்துக்கிட்ட இது ஊறணும். நான் அந்த சேர்த்த எல்லா பொருட்களையுமே 2-3 தடவை நல்லா கழுவிட்டு நல்ல தண்ணி ஊற்றி ஊற வச்சுருக்கேன். 2 மணி நேரத்துக்கிட்ட இது ஊறி இருக்கு. 1/4 கிலோ மண்டை வெல்லம் எடுத்து நான் இடித்து வச்சுருக்கேன். உப்பு, சீரகம், மிளகு, வரமிளகாய், பூண்டு, அரிசி மாவு, இவ்வளோதான் இதுக்கு தேவையான பொருட்கள். ரொம்ப சிம்பிளான இன்க்ரீடியன்ட்ஸ் தான். இதை வச்சு நம்ம ஹெல்த்தியாக எப்படி சமைக்கலான்னு பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு நம்ம வெந்தயக்களி பண்ணிக்கிறலாம். அதுக்கு நம்ம அரைக்கிறதுக்கு இந்த ஊற வச்சுருக்கோம் இல்லையா, இந்த பொருட்கள் எல்லாத்தையுமே நம்ம அரைக்கணும் மிக்ஸி ஜாரில். அதை பார்க்கலாம் வாங்க. இது எல்லாத்தையும் மிக்ஸி ஜாரில் ஃபஸ்ட்டு சேர்த்துக்கோங்க. தண்ணியெல்லாம் வடித்து எடுத்துட்டு எல்லாத்தையும் சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த களிக்கு நான் உப்பு சேர்த்துக்கிறேன். 1/4 ஸ்பூனுக்கு கம்மியாக இருந்தால் போதும். உப்பு போட்டாச்சு. இப்போ அதை நான் ஃபைனாக அரைச்சிட்டு வந்துடுறேன். இது எந்த பக்குவத்துக்கு இருக்கணும்னா தோசை மாவு பக்குவத்துக்கு நம்ம அரைக்கணும். தண்ணி ஊற்றி நான் அரைச்சிட்டு வந்து காட்டுறேன். இப்போ நான் அரைச்சிட்டு வந்துட்டேன். இது பாருங்கள், எந்த அளவுக்கு உங்களுக்கு ஃபைனாக அரைக்க முடியுதோ நீங்கள் அரைச்சிக்கோங்க. இன்னும் இது கட்டியாக தான் இருக்குது. இன்னும் தண்ணியாக தோசை மாவு பக்குவத்துக்கு அதை விட கொஞ்சம் தண்ணியாக இருந்தால் கூட பெட்டர் தான். ஏன்னா நம்மளுக்கு அடுப்பில் கிண்டும் போது கட்டியாக ஒரு மாதிரி பிடிச்சிரும். அதனால் முடிஞ்ச அளவுக்கு தோசை மாவு பக்குவத்தை விட கொஞ்சம் தண்ணியாக இருந்தால் பெட்டர். இப்போ நம்ம எந்த பாத்திரத்தில் நம்ம கிண்ட போகிறோமோ அந்த பாத்திரத்துக்கு நம்ம இதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். டைரெக்டாக அதிலே ஊற்றிடுங்க. பாருங்கள், இந்த பக்குவத்தில் இருக்கணும். இப்படி தூக்கி ஊற்றும் போது தோசை மாவை விட கொஞ்சம் தண்ணியாக இருக்கணும். இந்த பக்குவத்துக்கு இருந்தால் போதுமானது. இப்போ இதை டைரெக்டாக நம்ம அடுப்பை ஆன் பண்ணி வச்சிடலாம். இப்போ அடுப்பை ஆன் பண்ணி வச்சுட்டேன். அடி பிடிக்கும், அதனால் ஆன் பண்ணதுலேருந்து கிண்டிகிட்டே இருக்கணும். அடுப்பு மீடியம் ஃப்ளேமில் தான் இருக்கணும், ஃபாஸ்ட்டில் வச்சிடக்கூடாது. இப்போ பாருங்கள், கரெக்டாக ஒரு 5 மினிட்ஸ் ஆகிருக்கு. இந்த அளவுக்கு கட்டியாகிருக்கு. இன்னும் கிண்டணும், நல்லா கெட்டியாகி வரணும். பாருங்கள், இப்போ நம்மளுக்கு களி ரெடி ஆயிடுச்சு. இது எப்படி ரெடி ஆயிடுச்சா என்னென்னு எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா, இப்படி தண்ணிட்டு அப்படி ப்ரெஸ் பண்ணிவிட்டு இந்த மாவில் இப்படி தொட்டு பார்த்தீங்கன்னா அந்த கையில் மாவு ஒட்டக்கூடாது. இதுதான் பக்குவம். இப்போ நம்மளுக்கு களி ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். இப்போ நம்மளோட ஃபஸ்ட்டு ப்ராசஸ் களி பண்ணியாச்சு. 2வது நம்ம ரசம் பண்ணணும். களி ரசம் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இதுக்கு ஃபஸ்ட்டு மசாலா அரைக்க வேண்டியது இருக்குது. ரசம் மாதிரியே தான் இதோட ப்ராசஸ்மே. ஒரு 15 மிளகு கிட்ட நான் இதில் சேர்த்துக்கிறேன். ஒரு 1/4 ஸ்பூன் அளவு மிளகு, 1/2 ஸ்பூன் சீரகம், 8 பல் பூண்டு நான் அதில் தோலோடையே சேர்த்துக்கிறேன். குண்டு வரமிளகா இருக்கும் இல்லையா, அது ஒரு வரமிளகா கிட்ட இதில் நான் சேர்த்துக்கிறேன். அவ்வளோதான். ரச பக்குவத்துக்கே குறகுறப்பாக நான் அரைச்சிட்டு வந்து காட்டுறேன். இப்போ மசாலா இந்த மாதிரி ரசத்துக்கு அரைப்போம் இல்லையா, இந்த பக்குவத்துக்கு நம்ம அரைச்சிட்டு வந்தாச்சு. இது 2மே களியும் சரி ரசமும் சரி டைரெக்டாக நம்ம என்ன பாத்திரத்தில் செய்ய போகிறோமோ அதே பாத்திரத்தில் மிக்ஸ் பண்ணிட்டு தான் அடுத்த அடுப்பில் ஆன் பண்ணி வைக்க போகிறோம். அதே ப்ராசஸ் தான் இப்போ ரசத்துக்குமே. ஃபஸ்ட்டு நான் 1/4 கிலோ மண்டை வெல்லம் இடித்து வச்சுருக்கேன் இல்லையா, அதை இந்த பாத்திரத்தில் ஃபஸ்ட் நான் சேர்த்துக்கிறேன். ஃபஸ்ட்டு மண்டை வெல்லம் சேர்த்தாச்சா, இப்போ நம்ம அரைச்சிட்டு வந்தோம் இல்லையா அந்த மசாலாவை இதோட சேர்த்துக்கிறலாம். மண்டை வெல்லம் முங்குற அளவுக்கு நம்ம தண்ணி ஊற்றிக்கிறணும். இப்போ நல்லா இதை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இப்போவே. இப்போ இதை அடுப்பு ஆன் பண்ணி அடுப்பில் வச்சிடலாம். உப்புலாம் தேவையில்லை, மண்டை வெல்லத்தில் இருக்கிற உப்பே போதுமானது. இப்போ ஆன் பண்ணிட்டேன். நல்லா கிளறி விட்டுக்கோங்க. மண்டை வெல்லம் கரைஞ்சிட்டு அந்த மசாலாவோட பச்சை ஸ்மெல்லும் போகணும். எங்கள் அம்மா தான் இந்த ரெசிபி எனக்கு சொல்லி கொடுத்ததே. எங்கள் அம்மா எப்போல்லாம் களி பண்ணுறாங்களோ அப்போல்லாம் இந்த ரசம் வச்சு கொடுப்பாங்க. இந்த களி ரசம் டேஸ்ட் அவ்வளோ அல்டிமேட்டாக இருக்கும். இப்போ மண்டை வெல்லம் எல்லாமே ஓரளவு கரைஞ்சிடுச்சு. மசாலா ஸ்மெல் எல்லாம் நல்லா போகணும். அந்த அளவுக்கு கொதிக்கட்டும். நல்லா கொதிச்சு வரணும். இந்த ரா ஸ்மெல் எல்லாம் போகணும். ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்கணும்.
பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா கொதிச்சு வரும்போது அடுப்பை வந்து சிம்மில் வச்சுருங்க. ஸோ சிம்மில் வச்சுட்டு நல்லா மசாலா ஸ்மெல் போகிற அளவுக்கு கொதிக்க விடுங்க. 5 நிமிஷம் ஆயிடுச்சு. நல்லா கொதிச்சு மசாலா ஸ்மெல் எல்லாமே போயிருச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம அரிசி மாவு சேர்த்துக்கரலாம். ஒரு 1/2 ஸ்பூன் அரிசி மாவை கொஞ்சமாக தண்ணி பாருங்கள், இந்த அளவுக்கு தான் சேர்த்துருக்கேன். அந்த தண்ணியில் கலந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த அளவுக்கு கரைச்சிக்கிறோம். கரைச்சிட்டு இப்போ இதில் சேர்த்துக்கரலாம். அவ்வளோதான், லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு அந்த ரசத்துக்கு ஏற்ற திக்னஸ் உங்களுக்கு கிடைக்கும். மசாலா ஸ்மெல் எல்லாம் போனதுக்கப்புறம் தான் நம்ம அந்த தண்ணியில் அரிசி மாவு கலந்து நம்ம சேர்க்கணும். அதுக்கு முன்னாடி சேர்த்துறாதீங்க. இப்போ இது சேர்த்தாச்சு இல்லையா, இதுக்கப்புறம் ஒரு 2 நிமிஷம் தான் மீடியமில் வச்சுட்டு லைட்டாக கொதிக்க விட்டு ஆஃப் பண்ணிடலாம். இப்போ நான் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டேன். 2 மினிட்ஸ் கழித்து நம்ம பார்க்கலாம். பாருங்கள், இப்போ 2 நிமிஷம் ஆயிடுச்சு. ஓரளவு திக்காயிருச்சு. இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான், களி ரசம் ரெடி. நல்லா சூடான களியில் இந்த மாதிரி சூடாக களி ரசம் பண்ணிவிட்டு அதை நடுவில் அழகாக அப்படி ஊற்றிக்கோங்க. லைட்டாக அப்படி பிச்சு இதில் ஃபுல்லாக அந்த ரசத்தில் டிப் பண்ணி சாப்பிட்டோன்னா பிரமாதமாக இருக்குது. இந்த களியும் களி ரசமும் கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் எல்லாருமே செஞ்சு பாருங்கள். டேஸ்ட் அவ்வளோ அட்டகாசமாக இருக்கும். அவ்வளோ ஆரோக்கியமும் கூட. குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே சாப்பிட்லாம். கண்டிப்பாக பெண்கள் வந்து சின்ன குழந்தைங்கள்லேருந்தே இதை சாப்பிட பழக்குனீங்க அப்படின்னா ரொம்ப நல்லது. நான் சொன்ன மாதிரி நீங்களும் இதை செஞ்சு பாருங்கள். ரொம்ப ஈஸியான ஸ்டெப் தான். இதை நீங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். எங்கள் வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் கீழே இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.